லயன்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டம் 3242C சார்பாக நட்பு 2025 என்ற பதவியேற்பு விழா பொள்ளாச்சியில் உள்ள தனியார் மண்டபத்தில் லயன்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டம் 3242C சார்பாக புதிய அமைச்சரவை நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மாவட்ட ஆளுநர் ராஜசேகர் தலைமையில் நடைபெற்றது. இதன் சிறப்பு விருந்தினராக இன்டர்நேஷனல் டைரக்டர் லயன் மகேஷ், பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசுவாமி, இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் ஆகியோர் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஏரியா லீடர் லயன் தனபாலன், GAT லயன் சம்பத், எடிட்டர் லயன் மதனகோபால், கௌரவ விருந்தினர்கள் லயன் டாக்டர் நித்யானந்தம், முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் பழனிசாமி, ஜீவானந்தம், சாரதாமணி பழனிசாமி, ராம்குமார், GET ஒருங்கிணைப்பாளர் கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டனர். லயன்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டம் 3242C 2025 மற்றும் 2026 ஆண்டிற்கான புதிய அமைச்சரவை உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். முதல் துணை மாவட்ட ஆளுநர் லயன் செல்வராஜ், இரண்டாம் துணை மாவட்ட ஆளுநர் லயன் சூரி நந்தகோபால், கமிட்டி சேர்பர்சன் லயன் முத்துவேல், கேபினெட் செயலாளர்கள் லயன் ரவிசங்கர், லயன் ராஜசுந்தரம், லயன் விஸ்வேஸ்வரன், கேபினெட் செயலாளர்கள் லயன் பாலாஜி, லயன் நல்லபாண்டி, லயன் ரமேஷ்குமார் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். நிகழ்ச்சி குறித்து மாவட்ட ஆளுநர் லயன் ராஜசேகர் கூறுகையில், இந்த ஆண்டு புதிதாக பதவியேற்க உள்ள எங்கள் அமைச்சரவை நிர்வாகிகள் பல்வேறு புதிய திட்டங்களை இன்று அறிமுகப்படுத்த உள்ளோம். அதில் முக்கியமாக லீடர்ஷிப் இன்ஸ்டிடியூட் ரூபாய் 1.5 கோடி மதிப்பிலும் 15 அரசு பள்ளிகளுக்கு இலவச கழிப்பிடங்கள் கட்டி கொடுக்கவும், மலைவாழ் மக்களுக்கு சோலார் லைட், திருநங்கைகள், கண் பார்வையற்றோர்கள், ஊனமுற்றோர்கள் ஆகியோருக்கு நலத்திட்ட உதவிகள் என பல்வேறு சேவைகளை செய்வதாக தெரிவித்தார். மாவட்ட ஆளுநர் அவர்களின் ஆலோசனைப்படி மக்கள் தொடர்பு அதிகாரி லயன் வெங்கடகிருஷ்ணன் சிறப்பாக மக்கள் பணி செய்ய உறுதியாக இருப்பேன் என்று தெரிவித்தார். எல்லாரும் அதப்படி இதப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தரமாட்டாங்க. ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. அமிர்தானாவே அஷ்யூர்ட் ஜாப் தானே. அனைவருக்கும் வணக்கம். லயன்ஸ் இன்டர்நேஷனல் 324 2C மாவட்டத்தினுடைய ஆளுநராக நானும் என்னுடைய அமைச்சரவை சகாக்களும் இன்று பதவியேற்க உள்ளோம். இந்த பதவியேற்கும் நன்னாளில் தமிழை வளர்க்கும் விதமாகவும் குடும்பத்தோடு எல்லோருமே ரசிக்கும் விதமாகவும் ஒரு நல்லதொரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே நம்முடைய ஜேம்ஸ் வசந்தன் அவருடைய தமிழ் ஓசை என்கின்ற ஒரு இன்னிசை நிகழ்ச்சியோடு இதை ஆரம்பிக்க உள்ளோம். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய இன்டர்நேஷனல் டைரக்டர் லயன் மகேஷ் அவர்கள் இந்த அமைச்சரவை சகாக்களை பதவியில் அமர்த்த உள்ளார்கள். அதனையும் தொடர்ந்து 2-3 இன்டர்நேஷனல் டைரக்டர்ஸ், பாஸ்ட் இன்டர்நேஷனல் டைரக்டர்ஸ் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அருமையான நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அமைச்சரவை சகாக்கள் மட்டுமல்ல, எங்களை சார்ந்த 4000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இதனை கண்டுகளிக்க வந்திருக்கின்றார்கள். இந்த அருமையான நிகழ்ச்சி மிக சிறப்புற நடைபெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உரித்தாக்குகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே, அதையும் சொல்லிட்டா. இந்த அமைச்சரவை பதவியேற்கின்ற நன்னாளிலே நாங்கள் பல்வேறு புதிய திட்டங்களை இந்த வருடத்திலே நிகழ்த்த உள்ளோம். அதில் குறிப்பாக எங்களுக்கான ஒரு லீடர்ஷிப் இன்ஸ்டிடியூட் கோத்தகிரியிலே அமைக்க உள்ளோம். கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் செலவிலே அதை அமைக்க உள்ளோம். அது அடுத்து வருகின்ற ஆளுநர்களும் அதை தொடர்ந்து ஒரு 7-8 வருடங்களிலே ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட்டாக அதை அமைக்க ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் ஒரு 15 பெண்கள் படிக்கின்ற அரசு பள்ளிகளிலே டாய்லெட் பில்டிங் கட்டி கொடுக்கின்ற பணியையும் ஒரு 25 லட்சம் ரூபாய் செலவிலே, மாதிரி சோலார் லைட்ஸ் இன் ட்ரைபல் வில்லேஜஸ் என்று ஒரு 20 வில்லேஜில் 2 சோலார் லைட்டுகளை அமைக்க ஏற்பாடு செய்திருக்கின்றோம். டிரான்ஸ்ஜெண்டருக்கான ஒரு நல வாரியம் அமைத்து அவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றோம். கண் பார்வையற்றவர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களையும், ஊனமுற்றவர்களுக்காக ஆர்டிபிஷியல் லிம் கொடுக்கின்ற திட்டத்தையும் நாங்கள் செயல்படுத்த இருக்கின்றோம். இப்படி இன்னும் பல்வேறு திட்டங்களை இந்த வருடத்திலே நிகழ்த்த ஏற்பாடு செய்திருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஆகஸ்ட் 2 லயன்ஸ் இன்டர்நேஷனல் 324 2C மாவட்டத்தினுடைய புதிய நிர்வாகி குழு உறுப்பினர்கள் பதவியேற்கிற இந்த நல்ல நாள்ல அந்த பதவியேற்பு விழாவுக்கு முன்னாடி மங்களகரமாக ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று
தமிழ் ஓசை என்கிற இந்த சங்க இலக்கியம் சார்ந்த தமிழ் மொழியின் இசைக்குழுவை இவங்க அழைத்ததே இவர்கள் எப்படி மொழிக்கும் இந்த பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நிரூபிக்கின்றது. எத்தனையோ விதமான கேளிக்கைகளை வைத்திருக்கலாம், ஆனா இதற்கு இந்த நிகழ்ச்சிக்கு இதுதான் பொருத்தமா இருக்கும், தகுந்ததா இருக்கும்னு இவங்க இதை சிந்தித்து எங்களை அழைத்ததற்காக இந்த லயன்ஸ் இன்டர்நேஷனல் இந்த மாவட்டத்துக்கு இந்த நிர்வாக குழுவினருக்கும் உறுப்பினர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இனிய மாலை வணக்கம். எல்லையில் கடந்த மனிதநேயம் என்ற தலைப்பில் இந்த வருடம் 3242C கவர்னராக பொறுப்பேற்கும் திரு PMJ ராஜசேகர் அவர்களின் பதவியேற்பாவிற்கு நாங்கள் அனைவரும் தொடர்ந்து வந்துள்ளோம். நான் வட்டார தலைவர் 14 நொய்யல் என்ற ரீஜனில் உள்ளேன். இந்த விழா சிறப்பாக அமைவதற்கு எங்களது அனைவரது வாழ்த்துக்கள். லயன்ஸ் இன்டர்நேஷனல் 3242C கேபினட் இன்ஸ்டாலேஷன் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. எங்களுடைய ஆளுநர் PMJF ராஜசேகர் அவரோட கேபினட் டீம் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் இன்ஸ்டாலேஷன் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மண்டல தலைவர்கள், வட்டார தலைவர்கள், அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன்ஸ், ரெகக்னைஸ் டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன்ஸ் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 350 பேருக்கு மேலே கொண்ட குழு இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாரும் பதவி ஏற்றுக்கிறோம். அதுக்கு வந்து இன்னைக்கு இங்கே பொள்ளாச்சி கிட்ட நம்ம ஹாலில் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. இன்னைக்கு நம்ம வந்து லயன்ஸ் அப்படின்னாலே சர்வீஸ் டு தி நீடி பர்சன்ஸ். ஸோ அதுக்கு நம்ம யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம், எப்படியெல்லாம் கொண்டு போகிறோம், இந்த வருஷத்தில் யார் யாருக்கு என்னென்ன ரீச் கொடுக்க போகிறோம், எந்த வகையான உதவிகள் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். ஸோ அதுக்குண்டான ஒரு கேபினட் டீமை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான நிகழ்ச்சி தான் இங்கே நடக்குது. இன்னைக்கு அதுக்குண்டான சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னலாம் நாங்கள் சர்வீஸ் செய்ய போகிறோம், இந்த வருஷம் எப்படி கொண்டு போக போகிறோங்கிறதுக்கான மீட்டிங். இதுக்கு இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி.